ஷீரடியில் ஒரு நாள் இளம் துறவி சாயி மண்வெட்டியால் நிலத்தை கொத்த ஆரம்பித்தார். நாள் முழுக்க நாலா பக்கமும் இப்படி நிலத்தை கொத்தி சீராக்கி கொண்டிருந்ததை கண்ட ஊர் மக்கள் அங்கே வந்து கூடிவிட்டனர். எதற்கு இப்படி என்று கேட்டதற்கு, இங்கே செடி நடப்போகிறேன் என்றார் சாயி. என்ன செடி? பூச்செடி. இந்த இடத்திலா? ஆமாம், இது காய்ந்த நிலம், அதுவும் கடினமான கட்டாந்தரை. இங்கே எந்த செடியும் முளைக்காது. எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றி உரம் போட்டாலும் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று சொன்னார் அந்த கிராமத்திலுள்ள அனுபவஸ்தர் ஒருவர். அதற்கு சாயி அவரிடம் சொன்ன பதில், இதோ பாருங்கள், பூமி தாய் யாரையும் எப்போதும் கோபப்பட வைக்க மாட்டாள். எந்த நிலமானாலும் அது பூமி தாய் தான். எவ்வளவு வைரம், வைடூரியம், மாணிக்கம், தண்ணீர், நெருப்பு மற்றும் வாழ்வதற்கான பல ரகசியங்களை அவள் தன்னுள் சேமித்து வைத்துள்ளாள். மனித ஜாதி, மிருக ஜாதி, பறவைகள், மரம், செடி, கொடி எல்லாவற்றின் ஜனமும் அவளிடமிருந்துதான். கடைசியில் நாம் மண்ணாவதும் இதன் மேலேதானே. மண்ணின் தேகத்தில் உயிர் கொடுத்து அருள்வாளித்ததும் இந்த பூமிதான். நாம் வேண்டினால் இந்த பூமி தாய் வரமளிப்பாள். நீங்கள் வேண்டுமானால் பாருங்கள், இங்கு அழகான தோட்டம் உருவாகும். இப்படி அவர் சொல்லும்போது அவரிடத்தில் ஒரு வசீகரம் தெரிந்தது. ஒரு முதியவர் சொன்னார், குழந்தாய், நீ எது செய்தாலும் அதில் ஒரு தத்துவம் இருக்கும். நாங்கள் வெறும் மனிதர்கள். நீ செய்வதை வெறுமனே பார்த்து கொண்டு தான் இருக்க முடியும். நீ யோகி. நெருப்பிலிருந்தும் நீரை வரவழைப்பாய். இதெல்லாம் உனக்கு ஒரு விளையாட்டு. உன் செய்கை ஒவ்வொன்றும் மகத்தானது. இதை கேட்டு சாய் சிரித்தார். பிறகு வழக்கம்போல் எங்கோ சென்று விட்டார். கிராம மக்கள் அவரை எங்கெல்லாமோ தேடி தேடி விரக்தி அடைந்தனர். சில நாட்கள் கழிந்தன. சாய் சில நாட்களில் திரும்ப வந்தார். திரும்ப வந்தவர் அழகான பூச்செடிகளை வரிசையாக நட்டு தண்ணீர் விட்டு வளர்த்தார். ஒரு நாள் சாயி வாமன் தாத்யா என்னும் குயவன் வீட்டிற்கு சென்று அவனிடம், எனக்கு 2 பானைகள் வேண்டும் என்றார். இதை கேட்ட அந்த குயவன், மகராஜ், நீங்கள் என் வீட்டிற்கு வந்தது நான் செய்த பெரும் பாக்கியம் என்று கண்ணீர் மல்க வரவேற்று வணங்கினான். சாயி குயவனிடம், அப்படியெல்லாம் சொல்லாதே. நீ மண்ணுக்கு உயிரை ஊட்டுகிறாய், மண்ணிலேயே புரள்கிறாய். நீ பாக்கியவான். மனிதன் மண்ணிலிருந்துதான் தோன்றினான். பணம், காசு, அந்தஸ்து எல்லாம் சேர்ந்தவுடன் இந்த மண்ணை உதறிவிடுகிறான். கடைசியில் இந்த மண்ணோடு தான் மண்ணாகி போகின்றான் என்றார். மகராஜ், நீங்கள் பெரிய அறிவாளி. இதெல்லாம் இதுவரை எனக்கு யாருமே விளங்கி சொல்லவில்லை. என் வாழ்க்கை மேலேயே எனக்கு வெறுப்பாக இருந்தது. ஜனங்கள் தங்கம் வெள்ளியில் புரள்கிறார்கள். என்னுடைய தலையெழுத்து இந்த மண்ணு தான். ஆனால் இன்னைக்குத்தான் இந்த மண்ணோட மகத்துவம் எனக்கு புரிந்தது என்ற வாமன் தாத்தியா. உங்களுக்கு சேவை செய்கிறது என் பாக்கியம் சொல்லுங்க என்றான். எனக்கு 2 பானைகள் வேண்டும். அதுவும் ஈரப்பானையாக அப்போதுதான் செய்ததாக இருக்க வேண்டும். எதற்காக மகராஜ்? நான் தினமும் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக எனக்கு அது வேண்டும். நாளைக்கே உன் வேலையை ஆரம்பி. ஆனால் ஒரு விஷயம், நான் பானைகளுக்கான விலையை கொடுத்து விடுவேன். எனக்கு அவைகள் இனாமாக வேண்டாம். வேண்டாம்? கடவுளுக்கு பானை விற்பதா? வேண்டாம், அது சரிப்படாது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பானையை நான் கொடுப்பேன். அப்படியானால் அதற்கான விலையை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும். உன்னுடைய சிரமத்துக்கான மதிப்பை நீ இழக்கக்கூடாது. எனக்கும் உன் சிரமத்தின் பேரில் வாழ பிடிக்காது. அதைவிட மரணம் மேல் என்ற சாயியிடம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை விட எனக்கு வேறு என்ன மதிப்புள்ளதாக இருக்கப் போகிறது? சரி, நான் நாளை காலை 2 கச்சா பானைகளை தருகின்றேன் என்றான் தாத்தியா. மறுநாள் முதல் தினமும் 2 மண்பானைகள் சாயிக்கு கொடுப்பான் தாத்தியா. சாயி அருகில் இருக்கும் ஏரிக்கு சென்று பானைகளில் தண்ணீர் நிரப்பி வந்து பூச்செடிகளுக்கு ஊற்றி வந்தார். காலை மாலை எப்பொழுதும் இந்த வேலை தொடர்ந்து வந்தது. ஜனங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கட்டாந்தரை பூமியில் எதற்காக இவர் சிரமப்படுகிறார் என்று நினைத்தனர். என்ன ஆச்சரியம்! சிறிது நாட்களில் இளந்தளிர்கள் முளைத்தன. நாளாக நாளாக பச்சை செடிகள் வளர்ந்தன. அழகான பூக்கள் பூத்தன. அந்த இடமே நந்தவனமாக மாறியது. இதை கண்ட எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்தனர். சாப்பாட்டுக்கு கூடையுடன் வந்த பாயஜாபாய் இளந்துறவி சாய்பாபாவிடம் வந்து அமர்ந்தாள். அவள் சாய்பாபாவிடம், பகவானே, எதற்காக ஈரம் மண்குடம் உபயோகிக்கின்றாய்? நெருப்பில் நன்றாக வெந்த மண்குடம் நீண்ட நாட்கள் உடையாமல் இருக்குமே என்று கூறினாள். அதற்கு பாபா அவளிடம், தாயே, எந்த குடம்தான் சுவாஸ்வதமானது? இருந்தாலும் அவை உடையாமல் இருக்குமா? எதற்கு தாத்தியாவிற்கு வீண் சிரமம் என்று கச்சா குடத்தையே அனுப்பச் சொன்னேன் என்றார். அதில் நீரை நிரப்பி நாள் முழுக்க செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறாய். வேலை முடிந்ததும் அந்த பானை உடைந்து விடுகிறது. அது எப்படி? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
அம்மா எல்லா பானையும் உடையும், இதில் என்ன ஆச்சரியம்? உனக்கும் பரசுராமரின் தாய் கதை தெரியுமல்லவா? அவள் தினம் தினம் நதியில் குளித்துவிட்டு ஈர மண்ணில் குடம் செய்து அதில் தண்ணீர் எடுத்துச் சென்றாளாம். எல்லாவற்றுக்கும் மனசுதான் காரணம். பவித்திரமான இதயம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நீ பெரிய விஷயங்களை சொல்கிறாய். எங்கிருந்தான் இவற்றை கற்றாயோ? சரி, செடிகளுக்கு தண்ணீர் விட்டது போதும், சாப்பிடலாம் வா. சாய்பாபா 2 காலி பானைகளையும் ஒரு மூலையில் வைத்தார். மறு வினாடி அவை உடைந்து சுக்கலாகிவிட்டன. உடனே எல்லோரும் ஓடி வந்து உடைந்த சில்லுகளை பொறுக்கி பயபக்தியோடு நெற்றியில் ஒத்திக்கொண்டு அவற்றை வீட்டுக்கு எடுத்துச் சென்றார்கள். அவைகள் வீட்டில் இருந்தால் நல்ல காரியங்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு. ஷீரடி தோட்டத்தில் பூக்கள் நன்றாக மலர்ந்தன. ஷீரடியில் இருப்பவர்களுக்கும் தங்கள் வீட்டு பூஜைகளுக்கு தேவையான அளவிற்கும் பூக்கள் மலர்ந்தன. பாபாவின் அற்புத செயலை என்ன என்று கூறுவது? ஓம் சாய்ராம்.